அட, கந்தனை அழகுபடுத்தி பார்க்கும் கந்தர் அலங்காரம். இன்று நாம் கேட்கப் போவது முதலில் 92வது பாடல். தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானமெனும் தண்டயம் புண்டரிகம் தருவாய் சண்ட தண்ட வெஞ்சோர் மண்டலம் கொண்டு பண்டண்டர் அண்டங்கொண்டு மண்டி மிண்ட கண்டு ருண்டண்டர் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே. இந்த பாடலுக்கான பொருள்: வேகத்தை உடையவனும் தண்டத்தை ஏந்தியவனுமான கொடும் சூரனானவன் மண்ணுலகை காப்பாற்றியும் தேவருலகை கவர்ந்தும் அவர்களை மிகவும் நெருக்கியதைக் கண்டு தேவர்கள் விழுந்து உருண்டு தமது உலகை விட்டு ஓடாதவாறு தன்னை வேலை விடுத்து ரட்சித்த காவலனே. தொண்டர்கள் கண்டு அருகில் நெருங்கி அருளை முகந்து பருகி இன்புற்று இருக்கின்ற சுத்த ஞானம் என்னும் தேனாகிய தண்டை அணிந்த அழகிய தாமரை போன்ற திருவடிகளை அடியேனுக்கு தருவாய். அடுத்தது 93வது பாடல். மண் கமழும் உந்தி திருமால் வலம்புரி ஓசை அந்த விண் கமல் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்த தின்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திருவரையில் கிண்கிணி ஓசை 14 உலகமும் கேட்டதுவே. இதற்கான பொருள்: மண்மணம் கமழும் நாபியை உடைய திருமாலின் வலம்புரி சங்கின் ஓசை அங்கு விண்ணில் மணக்கும் சோலையிலும் தடாகத்திலும் கேட்டது. வேலெடுத்த நுண்மையான மலைகள் பொடிப்படுமாறு விளையாடும் பிள்ளை அழகிய இடையில் விளங்கும் கிண்கிணி நாதமானது 14 உலகங்களுக்கும் கேட்டது. அதாவது மாலவனின் வலம்புரி ஓசை வானுலகில் மட்டும்தான் கேட்டதாம். ஆனால் முருகனின் கிண்கிணி ஓசையோ 14 லோகமும் கேட்டது என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். அடுத்தது 94வது பாடல். தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமி எனும் வள்ளியை வேற்றவன்றால் வேட்டிலை சிறு வள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதகச் சொல்லை நல்ல வெள்ளிய நெத்தில வித்தார மூரலை வேட்ட நெஞ்சே. இதற்கான விளக்கம்: தெளிவான திணைப்புணத்தை காவல் புரிந்த கிளியை கள்ளச் சிறுமி எனும் வள்ளியை விரும்பியவன் திருப்பாதம் விரும்பவில்லை. ஆனால் சிறிய வள்ளை கொடியை தள்ளி துள்ளுகின்ற கெண்டை மீன் போன்ற கண்களையும் கொவ்வை கனி போன்ற சிவந்த இதழையும் வஞ்சக வார்த்தைகளையும் வெண்மையான முத்து போன்ற பற்களுடன் கூடிய பொன் சிரிப்பையும் கூடிய பெண்களை விரும்புகிறாயே நெஞ்சே. வள்ளி மணாளா, போற்றி போற்றி.